திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நாகேந்திரன், முழு விவரங்களை வழங்கலாம். முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தெப்ப திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் அலங்கரிக்கப்பட்ட அந்த மிதவை தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் அந்த தேரின் வடத்தை பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்கிறார். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் அந்த முதற்படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அந்த தெப்ப திருவிழா என்பது கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தெய்வானையுடன் காலையில் தங்க சப்பரத்திலும் மாலையில் தங்க மயில் வாகனம், பச்சை குதிரை வாகனம் மற்றும் வெள்ளி பூத வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் அம்மனும் சுவாமியும் எழுந்தருளி திருப்பி உலா அந்த பக்தர்களுக்கு அருள்பளித்து வந்தனர். இந்த நிலையில் விழாவின் 9ஆம் நாள் அந்த உச்ச நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேற்று தெப்ப திருவிழா அந்த தேரோட்டம் என்பது நேற்று நடைபெற்றது. இந்த தேரோட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று இந்த தெப்ப திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி திருப்பரங்குன்றம் ஜிஎஸ்டி சாலை அருகே இருக்கக்கூடிய அந்த தெப்ப குளத்தில் சுமார் 6.5 அடி உயரத்திற்கு தண்ணீர் என்பது நிரப்பப்பட்டு அந்த தெப்பம் தயார் நிலையில் இருந்தது. 24 அடி நீளமும் 24 அடி அகலமும் கொண்ட இந்த 28 அடி உயரம் கொண்ட இந்த தெப்பம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தங்கம், பவளம், வைடூரியம் போன்ற நகை அணிகலன்களாலும் புத்தம் புதிய அந்த வஸ்திரத்தாலும் அதே போன்று வாசனை கமலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த முருகப்பெருமான் மற்றும் அம்பாலும் கோவிலில் இருந்து புறப்பட்டு மேலதாளங்கள் மூலங்க நகரில் வீதி உலா வந்தனர். தெப்பகுளத்தில் உள்ள மண்டபத்தில் எழுந்தருளினர். மண்டபத்தில் இருந்து அம்பாலும் சுவாமியும் புறப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளி அந்த தேரில் அவர்கள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரின் வடத்தினை இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கே குவிந்திருந்த அந்த பக்தர்கள் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற அந்த அரோகரா கோஷங்களை விண்ணை மூன்றும் அளவிற்கு அவர்கள் அந்த கோஷங்களை எழுப்பி அந்த முருக பெருமானின் அந்த சாமி தரிசனம் செய்து அனைவரும் அந்த தெப்ப திருவிழாவில் அனைவரும் பங்கேற்று சாமி தரிசனம் பெற்று சென்றுள்ளனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.